Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 423 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஜெயில இருந்த பிரிசனர்ஸ் எல்லாத்தையுமே வெறுப்பேத்திட்டு நம்ம பகி அங்க இருந்து தப்பிச்சு வேகமா ஒன்னால அவனால அவனோட செல்லுல இருந்து எஸ்கேப் ஆக முடியும். ஆனா அந்த ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகுதுன்னு அவ்வளவு ஈஸியான கதையா? சர்வைலன்ஸ் காண்டி டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்கானுங்களே, அது சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருக்கும். அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அத பாப்பான், அது பார்க்கும்போது பின்னாடி வருவான், அது அப்படி பார்க்கும்போது முன்னாடி போவான். எப்படியே பண்ணி கடைசியில லூசு பையன் என்ன பண்றதுன்னு தெரியாம சரி ரைட்னு சொல்லி குடு குடு குடுன்னு ஓட ட்ரை பண்ணுவானா. அது நல்லா கண்ணை உருட்டி இவனை பாத்துரும். அப்பவாச்சும் மூஞ்ச மறைச்சிட்டு ஓடலாம்ல. அதை விட்டுட்டு ஹாய் குட் ஈவினிங்கம்மா அவ்வளவுதான் கண்ட்ரோல் ரூம்ல பாத்துருவாங்க. இந்த மாதிரி லெவல் 1ல இருக்க பகி செல் 4ல இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கான்னு, அதுவும் அவன் எங்க இருக்கான் என்னன்னு சொல்லி டீடைலா அனௌன்ஸ் பண்ணிடுவானுங்களா. அவனுக்கு கொல்ல காண்டாயிரும். ஐயோ கண்டுபிடிச்சிட்டானுங்களேன்னு உடனே அந்த ஸ்னெயில ஓங்கி ஒரு குத்து சல்லியா தெரிச்சிரும். உடனே மத்த பிரிசனர்ஸ்க்கு எல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. பின்ன ஓவரா பில்டப் பண்ணிட்டு போனா கடைசியில மாட்டிட்டான்ல. எப்படி நீ திருப்பி இங்கதான் கண்ணா வரணும், இங்க இருந்தாலும் அவ்வளவு ஈஸியா தப்பிக்க முடியாது. ஆனா மாட்டினதுக்கு அப்புறம் உனக்கு இருக்கு பாரு பனிஷ்மெண்ட், ஒய்யால செத்தரா நீ என்ஜாய் பண்ணுவானுங்க. அப்ப அந்த டைம் பகிய பிடிக்கிறதுக்காக ப்ளூகோரிஸ் வேகமா ஓடுவாங்க. பிரிசனர்ஸ் எல்லாம் சேர பண்ணி விடுவானுங்க. அவனை விடாதீஹே, ஸ்பாட்லயே வெட்டி கொல்லுஹே, இப்படி ஒரு ஆள் இந்த ஜெயிலுக்கு தேவையே இல்லைன்னு ஓவரா அவனால வெறுப்பேத்தி விட்டு போனான்ல. அதனால காண்டில இந்த மாதிரி கத்திட்டு கிடக்குறானுங்க. அதே நேரம் இங்க லூஃபி அவனால முடிஞ்ச அளவுக்கு கீழே வந்துட்டான். பட் இருந்தாலுமே அந்த விபுரு கார்டு இன்னும் கீழே போக சொல்லுது. பட் அதான் டெட் எண்ட் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் ஏகப்பட்ட காட்ஸுங்க சும்மா அடிச்சு புடிச்சாங்க வருவானுங்க. வந்து அவன் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவன் அவனை விடக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்க டோரை ஓபன் பண்ணிட்டு 2 டீமா ஸ்பிளிட் ஆகி போவாங்க. லூஃபி அந்த கேப்பை யூஸ் பண்ணி உள்ள போயிருவான். அவனுக்கு ஒன்னும் புரியல யார தேடிட்டு இருக்கானுங்கன்னு. ஆனா ஒரு வழியா கிரிம்சன் ஃப்ளோருக்கு வந்து சேர்ந்துட்டான். அப்ப அவனுக்கு அந்த இடத்துல பயங்கரமா கத்தற சவுண்ட் எல்லாம் கேட்கும். அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா அண்ணனை காப்பாத்த முடியுமா? சோ அடிச்சு புடிச்சு வேகமா ஓடுவான். இங்க பகி தொக்க மாட்டிட்டான். ஆனா அவன் இருக்கிறதுமே அதே ஃப்ளோர்ல தான். சோ காட்டுத்தனமா கத்திட்டு அங்கங்கன்னு ஓடுவான். இங்க லூஃபி யாரா அவன் கத்துறதுன்னு சொல்லிட்டு இவன் ஒரு சைடு ஓடுவான். இப்படி மாத்தி கேப் விடாம அங்கங்கன்னு தப்பிச்சு ஓடிட்டே இருப்பானுங்க. அப்ப இந்த பகி லூசு பையன் என்ன பண்ணுவா, ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறேன்னு நைஸா நின்னுக்குவானா. ஆனா அந்த ப்ளூகோரியில ஒண்ணு வந்து பாத்துரும். சோ பயத்துல அங்க பக்கத்துல இருந்த டேஞ்சர் பட்டன் அமுத்தி விட்டுருவான். இதனால என்ன ஆகும்னா லூஃபி போயிட்டு இருக்க அந்த இடத்துல டிராப் ஆனாயிரும். மேல இருந்து ஏகப்பட்ட ஷார்ப்பான கம்பியை வச்ச கட்டையெல்லாம் டொப்புன்னு விழும். அதுல பூரா தப்பிச்சு விழுந்து அடிச்சு வருவான். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஷார்ப்பான கம்பிகள்லாம் குத்த வரும். இப்படி அடுத்தடுத்து டிராப்பா இருக்கும். அதே நேரம் அங்க பகியும் விழுந்து அடிச்சு ஓடிட்டு இருப்பான். ஐயோ விட மாட்டேங்கிறானே, விடாம துரத்துறானேன்னு. அந்த டைம் அங்க இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் லூஃபியை பாத்துருவானுங்க. விடாம வேட்ட ஆரம்பிப்பானுங்களா. லூஃபி தப்பிக்க தான் ட்ரை பண்ணுவான். அதனால அவனுங்க டிராப்ல மாட்டிக்குவானுங்க. சரி ரைட்டுன்னு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும்போது ஒருத்தன் டே யங் மேன் ஸ்டாப் பண்ணான்னு லூஃபியை ஸ்டாப் பண்ணுவான். நம்மளால அப்பவுமே அந்த ஓடுற ஸ்டைல விடல. என்னடா முள்ளமன்றி மூதேவி சீக்கிரம் சொல்லு டைம் ஆகுதுமா. தம்பி எப்படிப்பா இங்க இருந்து வெளியில போறதுன்னு கேட்பான். எப்படி உள்ள வந்தானா அப்படிதான்டா வெளியே போன விளக்கண்ணு கிளம்புவானா. அடே இருடான்னு சொல்லி தடுத்து உன்னை பார்த்தா இந்த இடத்தோட ஜெயிலர் மாதிரி தெரியல, அப்புறம் எப்படா நீ கம்பிக்கு அந்த பக்கம் இருக்க அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்பானுங்க. ஐயோ இவனுங்க வேற நசனு உசுர வாங்குறானுங்க. உங்களுக்கு ஏச தெரியுமான்னு கேட்பான். ஃபயர் ஃபிஸ்ட் ஏச பத்தியா கேட்கறேன். ஆமாப்பானா, அவனை காப்பாத்தாதான் நான் வந்தேன்பா. உன்னை எல்லாம் குலுங்கி சிரிப்பானுங்க. என்ன தம்பி காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னு. என்னன்னா இவங்களுக்கு தெரிஞ்ச அவன் இப்பதான் அங்க வந்திருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம அவனை லெவல் 5ல வச்சிருக்கானுங்க. அங்கெல்லாம் உன்ன மாதிரி ஆளுங்க பக்கத்துல கூட போக முடியாது தம்பி. என்ன பயங்கரமா காமெடி பொங்கல் கிண்டிட்டு இருக்க. அந்த ஃப்ளோர்ல 100 மில்லியனுக்கு மேல பவுண்டி வச்சிருக்க கிரிமினல்ஸ மட்டும் தான் அடைச்சு வச்சிருப்பானுங்க. எல்லாருமே கொடூரமான குரங்கு பயிலுங்க. அவ்வளவு சீக்கிரத்துல உன்னால போக முடியுமா அப்படி இப்படின்னு ஒண்ணு லெவல் 5 பயங்கரமா யோசிப்பான். ஏன்னா இவன் கேள்விப்பட்ட வரைக்கும் லெவல் 4 வரைக்கும் தான் சொன்னாங்க. 5ன்னு வேற ஒண்ணு இருக்கான்னு ஷாக்கு. அவனே என்னடா நீ ஒண்ணு பண்ணு, ஜெயிலர் ரூமுக்கு போய் சாவி எடுத்துட்டு வந்தீங்கன்னா நாங்க எல்லாம் தப்பிச்சிருவோம். ஏன்னா தேவையில்லாம இங்க வந்து மாட்டிட்டோம் அப்படி இப்படின்னு அவனுக்கு பாட்டுக்கு கதை அடிச்சு விடுவானுங்க. அப்ப அந்த டைம் சைட்ல பயங்கரமா கதற சவுண்ட். என்னடான்னு பார்த்தா ப்ளூகெரிஸ் அந்த பகிய வேகமா வெட்டிட்டு வரானுங்க. இவன் வேற வழியில நின்னுட்டு இருக்கான். ஆனா அந்த ஜெயில இருக்கவனுங்களா ஐயோ இவனுங்களா டேய் நிக்காரா ஓடு, அவனுங்க வந்தானுங்கன்னா உன்னைய புடிச்சு பேன் பாத்துருவானுங்கன்னு சொல்லி வாய மூடல. அந்த செகண்டுங்கும் போது பெரிய சைஸ் ஆக்ஸ் எடுத்து லூஃபி கண்ணு முன்னாடியே பகிய ஒரே வெட்டு 2ஆ பொளந்துருவான். அவ்வளவுதான் லூஃபி அவன் கூட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிருவான். பக்கி 2ஆ பொளந்துட்டான்ல, டே லெப்ட் சைடு டே ரைட் சைடு வாடா ஒண்ணு சேர்ந்துக்கலாம்னு சொல்லி மாத்தி பேசிக்கிட்டே வந்து ஒண்ணு சேருவானுங்க. சாப் ஃப்ரூட் கிட்டேடா பஞ்சாயத்து பண்றீங்க பொளந்துருவேன். அதான் பொளந்துட்டானுங்களே. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது தான் கேஷுவலா லூஃபியை பார்ப்பான். அவ்வளவுதான் ஷாக்ல பாடி பார்ட்ஸ் எல்லாம் பிச்சுக்கும். நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க கொய்யாலேமா. பக்கிக்கு அவனை பார்த்தாலே ஒவ்வொரு டைமும் அவன்கிட்ட செருப்படி வாங்கினால அதான் ஞாபகத்துக்கு வரும். பின்ன ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமா பக்கியை போட்டு பொளந்து கட்டிட்டு வந்திருக்கான்ல. உடனே லூஃபியை பச்சையா திட்டுவான். ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கு சந்தோஷம் என்னன்னா உன்னையும் புடிச்சிட்டாங்களா, செம சூப்பருமா, ஓடா மூளை கட்ட மூக்கு உருண்டை, நானே தாண்டா உள்ள வந்தேன், யாரும் என்னைய பிடிக்கலாமா, ஆசைப்பட்டு யாரும் உள்ள வரமாட்டாங்கம்மா. ஆனா அதுக்கப்புறம் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள வந்திருக்கீன்னா என்னைய காப்பாத்தவாடா வந்தேன்னு சொல்லி ஆனந்த
கண்ணீர்ல அழ ஆரம்பிப்பான். போடா கிறுக்கு முட்டா பயல, உன்னை காப்பாத்த எவனாச்சும் வருவானா? நான் ஹன்காக்கு கிட்ட எந்த ஒரு பஞ்சாயத்தும் பண்ணாம அசால்ட்டா தப்பிச்சு வந்துருவேன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ உன்னால நானும் பஞ்சாயத்துல மாட்டிட்டேன்டான்னு பச்சை பச்சையா திட்டுவான். நான் மட்டும் என்ஜாய் ஆடா பண்ணிட்டு இருக்கேன் கொய்யாலன்னு சொல்லி ரெண்டு பேத்துக்கு மாத்தி மாத்தி தகராறு. ஓட ஓட அடிச்சுக்குவானுங்க. இப்படி அவனுங்க பண்ணிட்டு இருந்தானுங்கன்னா ப்ளூ கோரிஸ் விடுவாங்களா? ஆக்ஸ வச்சு ஓங்கி ஒரு போடு. நல்ல வேலை சென்டர்ல விழுந்ததுனால தப்பிச்சிட்டானுங்க. இப்ப என்னன்னா பக்கியோட பீஸ்ஃபுல்லான எஸ்கேப் பண்ற பிளான் வந்து நம்ம லூஃபியால கெட்டு போச்சாமா. அதனால திட்டிட்டே வருவான். அந்த டைம் பார்த்தா ஆப்போசிட்லயும் ஒரு கூட்டம் வந்துரும். ஆல்ரெடி பின்னாடியே இருக்காங்க, இப்ப முன்னாடியே வந்தாச்சு. இனி வேற வழியில சண்டை போட்டு தான் ஆகணுமாங்கிற மாதிரி கேட்பானா. ஏன்டா வாய் ஃப்ரீயா இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசுவியா? அவனை எப்படி டார்ச்சர் பண்ணுவானுங்கன்னு தெரியுமாடா? ரொம்ப ரொம்ப கொடூரமான கொலகார பாலுங்க. என்னெல்லாம் உள்ள வச்சு செதுக்கி செஞ்சுட்டானுங்க. அப்படிப்பட்ட கொடூர கொலகாரனுங்கம்மா. லூஃபி மாட்டினாதானே அப்படியெல்லாம் பண்ணுவானுங்கம்மா. என்னடா சொல்ல வரேன்னு கேட்டா, லூஃபி வந்து இவ்வளவு நேரமா மறைஞ்சு மறைஞ்சு வந்துட்டு இருந்தான். ஆனா இப்ப அவனுக்கு பாத்துட்டானுங்க அப்படின்னா சீக்கிரமா வேலையை முடியணுங்கிற மாதிரி சொல்லுவானா. ஐயோ நீயும் அந்த ஷாங்ஸும் ஒரே மாதிரி இருக்கீங்களேம்மா. என்னன்னா எந்த ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனா இருந்தாலும் பாசிட்டிவா இருக்கானுங்களாமா. உடனே லூஃபிக்கு செம ஹாப்பி. சரி ஓகே நீ சொன்ன மாதிரி பண்ணி தொலைவோம், எல்லாத்தையும் நானே பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ட்டு லூஃபி சொன்ன மாதிரி சண்டைக்கு ரெடி ஆயிருவான். கொலை பத்த ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி ஓங்கி குத்த போவானா. உடனே லூஃபி அதான் நானும் இருக்கேன்ல வா ரெண்டு பேரும் தெரிக்க விடுவோன்னு ஓங்கி ஒரு குத்து வைப்பானுங்க. அடிச்சல ப்ளூகோரிஸ் எல்லாம் திருப்பானுங்க. அவ்வளவு நாளா சண்டை போட்டு இருந்த ரெண்டு பேரு இப்ப ஒன்னா சேர்ந்து வாடா எல்லாத்தையும் பொலந்துடலான்னு சொல்லிட்டு கெத்தா போஸ் கொடுக்கறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.